சென்னை தாம்பரத்தை அடுத்த பெருங்களத்தூர் இந்திரா நகர் பிரதான சாலையில் தவமணி என்பவர் காய்கறி கடை நடத்தி வருகிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கடையில் தனியாக இருந்தார். அப்போது ஹெல்மெட் மற்றும் மங்கிக்குள்ளா அணிந்து வந்த இளைஞர் ஒருவர் காய்கறிகளின் விலையை கேட்பது போல நடித்து தவமணி அணிந்திருந்த தங்கச் செயினை பறித்துக் கொண்டு தப்பி ஓடிவிட்டார். இதையடுத்து தவமணி பீர்க்கன்காரணை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் சம்பவம் நடந்த இடத்துக்கு சென்று விசாரித்தனர். அப்பகுதியில் உள்ள சிசிடிவிகளை ஆய்வு செய்த போது கருப்பு நிற பைக்கில் மஞ்சள் நிற ஷர்ட், கருப்பு பேண்ட், நீல நிற செருப்பு அணிந்திருந்த இளைஞர்தான் செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்ததை போலீசார் கண்டறிந்தனர். பின்னர் பெருங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த சரவணகுமார் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். மேலும் இவர் ஐடி நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்திருக்கிறார். அதில் ஏற்பட்ட நஷ்டத்தால் கடன் வாங்கியுள்ளார். பின்னர் கடனை அடைக்க செயின் பறிப்பில் ஈடுபட்டது தெரிய வந்தது. விசாரணைக்கு பிறகு சரவணகுமார் சிறையில் அடைக்கப்பட்டார். ஐடி நிறுவன அதிபர் என்ற போர்வையில் வலம் வந்த சரவணகுமார் ஒரு கொள்ளையர் என்பதை அறிந்து அவரின் தாயார் உள்ளிட்ட குடும்பத்தினர் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள். பையன் அப்பத்தையும் புயலை ஓட்டு நான் உட்காந்துருந்தேன். அது போகவும் உட்காந்து மொச்சை உரிச்சேன். அந்த ஆள் எங்கிட்டு வந்தாரு என்னன்னு 5 நிமிஷம் நீங்க வந்த நேரம் கூட ரொம்ப 10 நிமிஷம் கூட இல்ல. வந்தது அப்படியே கையை வச்சா வெடுக்கின்ற அர்த்தத்தை வந்து அப்படியே அத்தாது அப்படியே வந்துச்சு. அப்படியே 2 அக்கல்ல போயிட்டு 5 2 மணிக்கு நான் மட்டும்தான் இருந்து வேற யாரும் உன்னோட பையன் பாண்டி வாண்டிட்டு வந்து கேட்டுச்சு எங்கது மேல போயிருக்குன்னு நான் சொன்னேன். அது மேல போச்சுன்னு தெரியல, இங்கிட்டு போச்சுன்னு தெரியல. அப்புறம் வந்து அது வந்து அப்புறம் யாருமே இல்லை. வந்தாங்க என் பையனுக்கு தெரியும். ஆள் வளர்த்தியாச்சே இருந்தாரு. ஆனா எப்படி மூஞ்சியெல்லாம் எனக்கு தெரியல, கையால் தான் எப்படின்னு தெரியல. ஆமா, ஹெல்மெட் போட்டு ஒரே ஆள்கிட்ட வந்து ஒரே ஆள்கிட்ட ஏறி போனேன். எதுவுமே கேட்கல, வாயை திறக்கல. வந்ததே சென்று வச்சுட்டேன். அவனே 2 இடத்துல வந்தது அப்படியே வச்சுட்டு வண்டி பெரிய வண்டி போன பின்னாடியும் தெரியும். அங்கிட்டு போன பின்னாடியும் தெரியாது. அங்க நின்றாங்க, வண்டியில போய்கிட்டு இருந்தாங்க. என் நகையை எடுத்துட்டு போறியான்னு அவனை பிடிங்கன்னு சொன்னேன். யாரும் இல்ல. என் பையனு கேட்டு வந்துருச்சு கீழே.